ஹே சிலுக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டிஎக்ஸ்டி தாங்க இருக்காங்களா, அவருக்கு தான் வந்துட்டு ஒன் ஷாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்கு கேட்ட மாதிரியே வந்துட்டு ஸ்ரீலங்கன் டஸ்கி கேர்ளாக வந்துட்டு அவர் ஐடலா. ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஐடல் ஃபால்ஸ் டஸ்கி பியூட்டி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே காங்டே அவங்க வந்து அப்படியே ஸ்ரீலங்காவில் இறங்குறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே அந்த ஊரை பார்க்குறான், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே இந்த காரில் போகும்போது அதை ரசித்து பார்த்துட்டு வரான். இந்த பீச்சு மலை அப்படின்னு எல்லாத்தையும் நைஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க பேசிகிட்டு வராங்க. ஆமாம், நல்லா இருக்குல்ல பிளேஸு அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே அவங்க தங்கி இருக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் தான் எடுக்கிறாங்க. காலையில் வந்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரிஹர்சல் பண்ணி டயர்டாக கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்கா. அங்கே பீச்சுக்கு பக்கத்தில் தான் அவங்க தங்கியிருக்க இடம். ஸோ அந்த பீச்சில் அப்படியே காலால் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அவனும், நான் கொஞ்சம் நேரம் சும்மா ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வரேன். நீ ஐடல்ப்பா, மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, மறைச்சிக்குவேன், யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு கேப்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு மாஸ்க்கும் போட்டு மறைச்சிட்டு அப்படியே வெளியில் வரான். அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் ரோட்டில். அப்படியே அந்த ரெண்டு சைடும் அந்த பீச்சுங்கனால அங்கே கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்கா. அப்போது அவனுக்கு அப்படியே சடனாக ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லை, உங்களோட சிரிப்பு சத்தம் தான். ஐயோ குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிற சவுண்டில் தான் அப்படியே திரும்பி பார்க்க, அப்படியே வந்துட்டு அவங்க கம்மல் ஆட, கையில் வளையல் குழுங்க, அப்படியே லாங் ஹேரை எடுத்து இன்னொரு பக்கம் போட்டுட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் கை கண்ணுன்னு அத்தனை நர்த்தனம் ஆடுது. அது அப்படியே அவன் பார்க்குறான். யார் இவ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லுக்கே அப்படி பார்த்துட்ருக்க, சடனாக ஒரு காரு ரொம்ப ஸ்பீடாக வர்றது தெரியுது. அப்போது ஒரு வயசானவர் ரோடை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ண, இங்கேருந்து அந்த சார் கார் வருது பார்த்து அப்படின்னு அவன் கத்த, அடுத்த நிமிஷம் புயல் வேகத்தில் நீங்கள் அவரை வந்துட்டு அப்படியே அந்த பெரியவரை டக்குன்னு அவங்க பக்கம் அப்படியே நகர்த்தி நிப்பாட்டிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவரும், ஒன்றும் இல்லை மகளே, காப்பாற்றிட்டு அப்படின்ட்டு இருக்காரு. இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அப்படியே அந்த காரனை சும்மாவாக விடுவீங்க? உனக்கு என்ன கண்ணு புரடையிலையா இருக்குது, பார்த்து வர தெரியாதா? நீங்கள் வண்டி தான் ஓட்டுறீங்க, ஒன்றும் விமானம் இல்லை அப்படி இப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போக, சாரிம்மா கவனிக்கல அப்படின்ட்டு அவரும் மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு வழியாக அந்த பெரியவர்கிட்ட சாரிலாம் சொல்ல வச்சு தான் இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி விடுறீங்க. இதெல்லாம் அவனும் அப்படியே பார்த்துட்ருக்கான். நினச்சிருந்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனும் காப்பாற்றிக்கலாம்னா, வண்டி வந்த ஸ்பீடுக்கு அவன் மேலே அடித்தா என்னாக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு நிமிஷம் யோசிக்க. பட் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு வந்து அவரை காப்பாற்றினதை, நான் பொண்ணு இவ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்க. சார் கொஞ்சம் நகர்ந்துக்கங்க அப்படின்னு அவனை நகர்த்தி விட்டு அவரை கூட்டிகிட்டு போய் கிராஸ் பண்ணி நீங்கள் ரோட்லாம் விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்க. அவங்கள அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கால் வருது. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், ரொம்ப நேரமாக இப்படியே நிற்கிறோம் அப்படின்னு. டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ அப்படின்னு அவன் பேச, டேய் எங்கே போனா, டைம் ஆச்சு உள்ளவா அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போகவே மனசு இல்லை. இருந்தாலும் அவன் வந்துட்டு கிளம்பிடுறான். ஸோ அன்னைக்கு டே அப்படியே போகுது. நீங்கள் அவனை வந்து ஜஸ்ட்டு அந்த நகருன்னு சொல்லிட்டு போனப்போ பார்த்ததான். பட் அவனுக்கும் உங்களோட தாக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. என்னமோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவனோட பர்ஃபார்மன்ஸ், அங்கே நீங்கள் வருவீங்களான்னு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளே அவன் கண் உங்களுக்கு தான் அலைப்பாய்ந்து தேடுது. பட் இல்லை, இருந்தாலும் தெரிய போகிறதில்ல, அவ்வளோ க்ரௌடு, இதில் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ ஆனாலும் அவனுக்கு மனசே இல்லை. அவள் வந்து நம்மளை பார்க்கல, என்னன்னா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் உடனே வெளியில் வர, அவன் கூட இருக்கவங்களாம், எங்கடா போகிற அப்படின்னு, ஜஸ்ட் ஒரு வாக், நேற்றும் இதே தான் சொல்லிட்டு போனான். சரிடா பார்த்து அப்படிங்க, நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எப்படியும் கேஷுவலாக வந்த மாதிரி வரான். பட் பார்வை மட்டும், இன்றைக்கி அவளை பார்க்கணும், இன்றைக்கி பார்க்க முடியுமா, கண்டிப்பாக ஊர்லேருந்து போகிறதுக்குள்ள அவளை பார்த்துணும் அப்படிங்கிற மாதிரி பல வேண்டுதல்களோட அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது கண்ணு அலைப்பாஞ்சவங்களை தேட, நீங்களோ அதே மாதிரி அதே சேம் கடை. ஸோ அந்த புக் ஸ்டாலில் அப்படியே வந்துட்டு புக்ஸை அடுக்கிக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட, இந்தா உனக்காக நான் சாக்லேட் வாங்கி வச்சுருந்தேன்,
எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் சாப்பிடு அப்படின்னு அந்த பொண்ணு கையில் கொடுக்க, நன்றி அக்கா அப்படின்னு அவளும் சொல்ல, சரி எங்கேயும் கதைச்சிக்கிட்டு நிற்காம வீடு போய் சேரு அப்படின்னு அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, அப்படியே நீங்கள் உள்ளே வந்து புக்ஸ் அடிக்கிட்டுக்க அப்படின்னு சவுண்டு கேட்டு, எந்த வேணும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அது அப்படின்ட்டு அவனும் புக் ஸ்டோர், ஆமாம் இது புக் ஸ்டோர் தான், உங்களுக்கு எந்த வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எதுக்கு நீங்கள் ஓனரா? ஏன் நான் ஓனராக இருந்தால் தான் புக் வாங்குவீங்களோ அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அப்படி இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஓ நல்லா கதைக்கலாமே, இப்படி உக்காந்து கதைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களை பார்க்குறான், அப்படியே கொஞ்சம் புக்ஸையும் வாங்கிக்கிட்டு கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. எப்படியாவது புக்கை என் தலையில் கட்டுறதுலே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை பார்த்துட்டு, சரி அப்படின்னு அவனும் நீ ரெஃபர் பண்ண ஏதாவது புக். எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகில்லை, புக்கு படிக்கிறதுக்கும் வயசாகிறதுக்கு என்ன. இல்லை இதில் இருக்கிற புக்ஸை அந்தளவுக்கு நான் இன்னும் படிக்கலை, இதில் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த ரொமான்டிக் ஸ்டோரி பிடிக்கும், நான் அதை படிப்பேன், உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பித்தா அவனுக்கு புக் சஜஸ்ட் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு நீ சொன்னது ஒன்றுலே கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொமான்டிக் ஸ்டோரி தான் எடுத்து, இது 2ம் செம்மையாக இருக்கும் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. பில் பண்ணுறான். உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அதான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறீங்க. இல்லை தப்பாக நினைக்கல, எனக்கும் அதே தான், அதாவது நம்ம நேற்று தான் மீட் பண்ணிக்கிட்டோம் அதான் அப்படிங்கிறான். என்ன சொல்லிடுங்க? ஒருத்தரை போய் விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி குறுக்க பூந்து காப்பாற்றினியே, அப்போ நான் அங்கே தாம்மா இருந்தேன். ஓ அப்படியா, அதான் எங்கோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க, அவனோ ரொம்ப தைரியம்தான், இப்போ என்ன ஒரு உயிர் இல்லையா? அப்போ உன் உயிர் அது போனால் பிரச்சனை இல்லையே. ஹே அப்படின்னு பார்க்க, எனக்கு யாரும் இல்லை, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைண்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த பெரியவருக்கு குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அவர் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் என்ன பேச்சுது அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கையை உருவ பார்க்க, ஐம் சாரி அப்படின்ட்டு, உனக்கு நான் யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன பெரிய சினிமா ஸ்டாரோ நான் தெரிஞ்சு வச்சுக்க, நீங்கள் யார்? பார்த்தா ஏதோ டூரிஸ்ட் மாதிரி இருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அது சரி நான் யாருன்னு கூட இவளுக்கு தெரியல, எவ்வளோ பெரிய ஐடல், எல்லோரும் என்னை பார்த்து எப்படிலாம் நேற்று இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டானோ. உனக்கு டிஎக்ஸ்டி தெரியுமா? அது என்ன என்ன புக் அது அப்படின்னு கேட்குறீங்க. புக்கா? புக்கெல்லாம் இல்லைம்மா, அது கொரியன் பாய் பேண்ட் டிஎக்ஸ்டி அப்படின்னு அவனும் சரி கூகுள் பண்ணி பாரு அப்படிங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி, ஓ இதுவா, கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்லை. நல்லது, அதில் இருக்க ஃபேஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறான். இதில் அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் நல்லா பார்த்துட்டு, ஹே நீங்கள் ஐடலா அப்படின்னு அப்படியே கேட்க, அப்படிங்கிறான். எனக்கு தெரியாது, சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறீங்க. எதுவும் நினச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு நல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு அப்புறம் அவன் இங்கே இருக்கும் போதெல்லாம் டெய்லி வர ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களோ என்ன உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லையோ, இங்கே சுற்றி கொண்டு இருக்கீங்க? ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் வரேன், நீ ஏன் ஒரு ப்ரோக்ராம் கூட வர மாட்டேங்கிற? அச்சோ நீங்கள் சொன்னீங்கன்னு தான் வந்து நானும் கேட்டேன், ஆனால் உங்கள் ப்ரோக்ராமுக்கான டிக்கெட்டோட பைசா ரொம்ப அதிகமாக இருக்கே, அவ்வளோ விலை கொடுக்கலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நானே இந்த கடையில் வேலை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு காலேஜ் ஃபீஸ் வேறு இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், அதான் என்னால் வர இயலவில்லை, எதுவும் நினச்சிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் அதை நினைக்கலாம், சரி நான் டிக்கெட் கொடுத்தா வருவியா அப்படின்னு கேட்குறான். நீங்களா அப்படின்னு, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமே, எனக்காக வரக்கூடாதா? நாளையோட முடியுது, நான் கிளம்புறேன் ஸோ அப்படின்னு பார்க்குறான். ஓ சரி உங்களுக்காக நீங்கள் டிக்கெட் தரேன்றால் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்ல, தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்க்க, என்ன உங்களுக்கு இந்த நாடு ரொம்ப பிடிச்சி போச்சோ அப்படின்னு கேட்க, அப்படியே அவங்கள பார்க்க, நாடா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண,
ரெண்டும் தான் அப்படிங்கிறான். உங்களுக்கும் புரியுது அவனுக்கு அவங்க மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நீங்களும் சிரிக்கிறீங்க. 2 பேரும் லைட்டாக மட்டும் பேசிக்க. இப்போ அவங்க ஆளில் வந்து என்னடா டெய்லியும் வாக் போகிறேன் இங்கே தான் வரியா? அடேங்கப்பா உனக்கு ஞானோதயம் வந்துச்சா? புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறியா? அப்படி இப்படின்னு கேட்டார். இவனுங்க வேறு அப்படின்ட்டு அவனும் அது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வாங்கடா போ அப்படின்னு பிடிச்சி இழுக்க. யாரா அந்த பொண்ணு? அது யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு எல்லாரையும் இழுத்துக்கிட்டாங்க. இங்கேருந்து உங்கள்கிட்ட பேச விடாமல் கூட்டிகிட்டு போக நீங்கள் சிரிச்சு நிற்கிறீங்க. இதான் நீ வாக்கிங் போகிற லட்சணமா? இப்போ தான் தெரியுது நான் அவனுங்க ஓட்ட. டே நிறுத்துங்கடா, ஏதோ அவளை நீ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் டெய்லி வர சொல்ல, இங்கே இருக்க போகிற 4 நாள் எதுக்கு இங்கே இருக்கணும்? ஐயோ சீக்கிரம் முடிச்சு போகணும் ஊயின்ட்டு வந்துட்டு இப்போ இங்கே டேரா போடுற ஐடியாவில் இருப்ப போலையே. உனக்கு இந்த நாடு பிடிச்சிருச்சா இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி அவனுக்கு கேட்க நீங்கள் அப்படியே அவன் சிரிக்கிறான். ஸோ அவனுங்களும் புரியுதுடா, ஆனால் நீ ஒரு ஐடியல் மச்சான் அப்படின்ட்டு சொல்ல, அதெல்லாம் தெரியும், அதான் மூஞ்செல்லாம் மறைச்சிருக்கனே, யாருக்கு தெரிய வாய்ப்பில்லை, நீ நடத்துடா அப்படிங்கிற மாதிரி விட்டுறானுங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே அவனுங்களுக்கு ஹாப்பியாக போக உங்களுக்கும் அவன் நினைப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம இப்போ தான் காலேஜ் படிக்கிறோம், இன்னும் நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லை நம்மளுக்கு யாரும் இல்லை, நம்ம இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அதை பற்றியே நினச்சிட்டு நைட்டெல்லாம் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் காலேஜ் போய்ட்டு நீங்கள் வரும்போது தான் அவன் கூப்பிட்டது ஞாபகம் வருது. ஸோ டிக்கெட் எடுத்து பார்க்குறீங்க, டைமிங் இருக்குது, இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பரபரப்பாக கிளம்பி போகிறீங்க. இங்கே அவனும் உங்களே தான் தேடிட்டு இருக்கான். ஐயோ இவ்வளோ நாள் பேசினேன், டிக்கெட்லாம் கொடுத்தனே, ஆனால் அவன் ஃபோன் நம்பரை வாங்கலையே அப்படின்னு அவன் புலம்பிட்டுருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சிரிக்கிறான். ஏண்டா என் நிலமா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? ஏண்டா இவ்வளோ பேசியிருக்க, ஒரு ஃபோன் நம்பர், ஐயோ இதை தாண்டா வாங்கணும், அது தப்பு பண்ணிட்டியே அப்படின்ட்டு இருக்கையே. அப்படியே அவனும் நின்று பார்த்து அவள் வரமாட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிற நேரம் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ அவனும் மேலேருந்து பார்க்குறான். நீங்கள் கடைசியாக அப்படியே எல்லோரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வரீங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை காமிச்சு உள்ளே ஓடி வர அவனுக்கும் சிரிப்பு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுறா இவ்வளோ நேரம் மூஞ்சில் பல்பே எரியாமல் இருந்துச்சு, இப்போ பாரு 1000 வாட்ஸ் எரிக்குது, சும்மா ஓட்டாதீங்கடா, இதான் ஆள் வந்தாச்சே, வா மச்சான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வர. முதல் நாள் இருந்ததை விட இந்த லாஸ்ட் டே அப்படி ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸு செம்மையாக கொடுக்குறான். நீங்களும் அப்படியே இந்த தமிழில் இருக்க மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நின்று நீங்கள் அப்படியே ரசித்து பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். அடங்கப்பா எப்படி இருக்கு அப்படின்னு. அதுவும் உங்களுக்கு அவன் கொடுத்தது விஐபி டிக்கெட்டு. ஸோ முன்னாடி தான் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டுருக்க, அவனும் உங்களே தான் பார்த்துட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறான். கண்ணாலே எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் அப்படியே ஜாடியிலே சூப்பர் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படியே அவன் ஒரு வழியாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஜாடை பண்ணிட்டு போக உங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நீங்கள் நகரலை. ஸோ அவனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ அங்கே ஒருத்த அவங்கள பேக் ஸ்டேஜில் சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, சாரா தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்ருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற மாதிரி முழிக்க அவனே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் பின்னாடி போக அங்கே நின்றுட்டு ஹாய் அப்படிங்கிறான். ஹாய் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. எல்லாரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்களோட உடுப்பு வடிவாக இருக்குது அப்படிங்கிறீங்க. உன் ட்ரெஸ் கூட யூ லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். நன்றி அப்படிங்கிறீங்க. அச்சான் அவன் பேசுங்க. ஏம்மா தங்கச்சி காஃபி டீ ஏதாவது? இல்லை அந்த பழக்கம் இல்லை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பேர் அது அப்படின்னு அவங்களுக்குள்ளே எல்லோரும் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க நீங்களா ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா பேசி பழகுறீங்க. ஸோ அவங்களும் அவங்கக்கிட்ட பேச அதுக்கப்புறம் என்னம்மா அப்புறம் அவன் ஃபேமிலியில் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்க, எந்த ஃபேமிலி யாரும் இல்லை அண்ணா, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு அவங்க மூஞ்சில் ஒரு மாதிரி ஆயிடுது. எந்த அண்ணா ஃபீலிங்கா? அதில் விடுங்கோ, நான் சின்னதுலேருந்து பிறந்து வளர்ந்து இங்கே தான், இப்போ வரைக்கும் இப்படித்தானே அதான் இருக்கேன், நான் அதை பற்றி எந்த கவலையும் படையில, இத்தனை ஊரில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் என்னோடய சொந்தம்தான் அப்படின்னு. ஆமாம் ரொம்ப பெரிய மனசுக்காரி அப்படின்னு அவன் சொல்ல நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஆமாம் ஊரில் இருக்கிற எல்லோரும் சொந்தம், நான் கூட இல்லை அப்படிங்கிறான். கொஞ்சம் அதை மட்டும் காதுக்கிட்ட கேட்குற மாதிரி அப்படின்னு பார்க்குறீங்க. நான் எந்த வகையான சொந்தம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்ட்டு எல்லாரையும் அண்ணா அப்படின்னு ஆரம்பிக்க, அடி தாயே அண்ணா என்னான்னு சொல்லிடாத அப்படின்னு கையெடுத்துக்கும் கூட உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ மொத்த பேரும் நல்ல வேலை அடிமணியில் கை வைக்காமல் அந்த அம்மானு சிரிக்க நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, ஏண்டா இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறான். ஸோ பேசி முடிச்சுட்டு சரி நான் அப்போ கிளம்புறேன், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். மச்சான் அப்படின்னு பார்க்க
நான் தான் ஃபேஸை மாற்றிக்கிறேன், யாருக்கும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவன் கவர் பண்ணிவிட்டு அவங்கள போகலாமா அப்படிங்க. நம்ம இங்கேருந்து நடந்து போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ தூரமா? இல்லை, எந்த வீடு பக்கம் இங்கேருந்து அப்படிங்கிறீங்க. ஓ, என்ன அவ்வளோ பயப்படுங்கிறீங்க? நீங்கள் ஐடல் தான், யாரும் அவங்கள பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, நான் கேரண்டி. நான் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு போஸ் கொடுத்துக்கு எனக்கு காராத்தை எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நிற்க அவனுங்க சிரிக்கிறானுங்க. சரிம்மா, எங்கள் தம்பியும் என்னை நம்பி அனுப்புகிறோம், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு ஏதோ வந்துட்டு கல்யாணம் முடிச்சு அனுப்புகிற மாதிரி கிண்டலுக்கு பண்ண நீங்களுமே சிரிச்சிட்டு நான் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது சரி அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டு சரிடா கூப்பிட்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு உன் கூட அப்படியே நடந்து வரான். ஸோ 2 பேரும் அப்படியே பேசிட்டு அப்புறம் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நைட்டு அப்படிங்கிறான். ஓ, அப்படியே உங்களுக்கு மூஞ்சி சின்னதாகுது, இனிமேல் அவனை பார்க்க முடியாதே, ஒரு மாதிரி இருக்க. அவனோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். நேற்றே கேட்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறீங்க. நீயே கொடுப்பேன்னு நான் நினச்சேன். சரி, இதான் என் நம்பர் அப்படியே நம்பர் கொடுக்குறீங்க. அப்புறம் அப்படிங்கிறான். அப்புறம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு அப்படியே காலார நடந்து உங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. இதான் என்னோடய வீடு, உள்ளே வருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஷியோர் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வரான். வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, சின்னதாக ஒரு வீடு தான். ஸோ நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போதைக்கு தண்ணி தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு குடிச்சிட்டு அப்புறம் என் ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லவே இல்லை. நான் முதல் முறையாக அப்படி பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறீங்க. அப்புறம் நைட்டு கிளம்புறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல அதான் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறீங்க. என்னடி கிளம்புறேங்கிற ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு. அப்போது நான் கிளம்பட்டுமா அப்படின்ட்டு அப்படியே எழுந்து நிற்கா. அப்படிங்கிறீங்க. அவ்வளோதானா சே அப்படின்ட்டு இருக்கு, விடவும் மனசு இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் தெரியுது, ஆனாலும் இப்படி பேசுகிறாளே, இப்போ அவளுக்கு இஷ்டம் இல்லையோ. சரி அப்படின்ட்டு அவன் யோசனையோடையே சரி அப்போ நான் வரேன், ஜாக்கிரதையாரு, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வாசல் வரைக்கும் போக நெக்ஸ்ட் டைம் எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. தெரில அப்படிங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை அவ்வளவு தானா, வேறு எதுவும் என்கிட்ட உங்களுக்கு சொல்ல இல்லையோ அப்படின்னு கேட்குறீங்க. நிறையா இருக்குது, சொன்னால் ஓகே சொல்வியா அப்படின்னு அவன் கேட்க சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்படியே கிட்ட வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க கையை பிடிக்க எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. என்ன சொன்ன? ஏன் காது கேட்கலையோ அப்படின்னு கேட்க உங்களை அப்படியே தூக்கி காது நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிட்ட நெருங்க. ஐயோ என்ன செய்கிறீங்க அப்படின்னு நான் வாயில் அப்படியே கை வச்சு நீங்கள் திரும்ப நான் ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன்னு தெரில, அது வரைக்கும் தாங்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் காலில் வந்து டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரிடி பிடிக்கலன்னா சொல்லிக்கலாம்ல, அதுக்கே அலற. இல்லை அதுக்கு இல்லை, பின்ன நீங்கள் இப்போ கிளம்பிடுவீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் தனியாக இருக்கணும், உங்கள் வீட்டில் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒரு ஃபேமிலியே தரப்போகிறேன், அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் ரொம்ப பிடிக்கும், உன்னை அப்படி தாங்குவாங்க, நீ சீக்கிரமே பார்க்க போகிற, நான் வீட்டில் போய் பேசிவிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அழுத மூஞ்சா நீ வழி அனுப்புனா எனக்கு கஷ்டமாக இருக்காதா? இல்லை நான் அழுவில்லை அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. வரியா, என்னை ஏர்போர்ட்டில் விட்டு நீ தனியாக வருவியடி அப்படிங்கிறான். பரவாயில்ல, எந்த ஊர் தானே, எனக்கு வழி தெரியும், அதுக்குல்ல எனக்கு கராத்தே கூட தெரியும். அடேங்கப்பா பெரிய இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிச்சுட்டு சரி ஆனால் அங்கே வச்சும் கிஸ் பண்ணுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிச்சிட்டு எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்க ஆனால் சாப்பிட்லையே, நம்ம எந்த வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு போவோமா? இல்லை நம்ம ஹோட்டலில் எப்பவும் சாப்பிடுவீங்க, ஏன் கையால் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி உன் இஷ்டம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ண போகிற? வாங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே சிரித்து பேசிட்டே சமைக்கிறீங்க. சமைக்கும் போது கூட அவன் கை வளைவில் அவங்கள வச்சுட்டு அப்படியே அவங்க கழுத்தில்
அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே சிஃப்னு ஆயிடுது. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. என்ன நான் பண்ணாமல், அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ஊருக்கு போயிடுவேன், ஐயோ நான் மிஸ் பண்ண வேண்டிய ஒன்று அப்படின்னு அப்படி இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். நானும் தான் அப்படிங்கிறீங்க. என் கூட இப்போவே வந்துடுறியா? ஆ இல்லை, நீங்கள் போய் கேட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில் ஓகே சொன்னால், அப்போ ஓகே சொல்லலைண்ணா அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. அவனும் பிடிக்கலண்ணா அப்படின்னு யோசிக்க அப்படியே கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வர மாதிரி இருக்க. அழுதுறாத, அதெல்லாம் எதுவும் நடக்காது, உனக்கு கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், நான் சீக்கிரமே வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண. அச்சோ அப்படின்னு திரும்பிக்க. இல்லாடி நானே தான் கொடுத்துட்ருக்கேன், ஒன்று கூட நீ கொடுக்க மாட்டியா, போங்க எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. நல்லா வெக்கப்பட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரீ உனக்கு செம்மையாக இருக்குது. நிஜமாவா? அதில் இந்த ஹிப் இருக்கே அப்படின்னு நாங்கள் அப்படியே கை வைக்க அப்படின்னு அவன் மேலே அப்படியே சாஞ்சு நிற்கிறீங்க. அவனும் அப்படியே அவங்கள திருப்பி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அவனை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே ஒத்து பார்க்குறான். ஸோ அவங்கள அப்படியே கையில் தூக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே போக நீங்களும் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே அவங்கள எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தவன் அவங்க கழுத்து அப்படியே கீழே இறங்க அப்படின்னு நீங்கள் மூன் பண்ண ஆரம்பிக்க அவனுமே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மேக்கவுட் பண்ணும்போது வழியில் அப்படின்னு நீங்கள் கத்தும் போது தான் அவனுக்கு ஞாபகமே வருது என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு. ஓ மை காட் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் கண்ணட்டியஸோட வலிக்குது அப்படிங்கிறீங்க. சாரி அப்படின்ட்டு அப்படியே எழுந்துக்க. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. அவனும் இல்லை இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் ஐம் ரியலி சாரி டி அப்படின்ட்டு உங்களை பார்க்க, நான் உங்களை இப்போவே என் ஹஸ்பண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்க அவனுக்கும் சந்தோஷமாக தாங்கலை. இவ்வளோ நம்பிக்கை என் மேலே அப்படின்னு அப்படியே பார்க்குறான். ஒரு வேளை ஊருக்கு போய்ட்டு ஏமாற்றிட்டா என்னடி பண்ணுவேன்? அப்படி பண்ண மாட்டீங்க, அவ்வளோ நம்பிக்கை. அப்படியே அவன் கழுத்தில் உள்ள செயினை கழட்டி இப்போதைக்கு இத்தான் தாலி ஓகே அப்படிங்க. அப்படிங்கிறீங்க. அப்போ தாலி போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிடலாமா அப்படின்னு கிட்ட வர, நான் வேணான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் சம்மதம் கிடைச்சதும் போதும்னு அப்படியே வந்துட்டு மறுபடியும் விட்டதை தொடங்க நீங்கள் வழியில் அப்படின்ட்டு நீங்கள் மௌன் பண்ண அவனும் உங்களை எப்போ அப்படியே கிஸ் பண்ணி, சாரிடி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், போகிறதுக்கோ அப்புறம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க காதில் அப்படின்னு கிஸ் பண்ணி அப்படியே ஃபோர்ஸாக மேக்கவுட் பண்ண நீங்கள் கத்தி துடிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலே அப்படியே செஸ்ட்டில் படுத்துட்ருக்க நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கை உங்களை அறியாமல் தலையை தடவிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேரும் அப்படியே படுத்துருக்க. ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்க நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்து சமைச்சதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட், சரி போகலாம் வா அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்ப மறுபடியும் உங்களோட வந்து நிற்க. அவங்களாம் என்னடா இது அப்படின்னு பார்க்க, அது சென்ட் ஆஃப் பண்ண வரேன்டா, எவனாவது பார்த்து பிரச்சனையில் மாட்டிக்காத, அதெல்லாம் இல்லை, ஊருக்கு போனதும் வீட்டில் பேசிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், இனி அவன் பார்த்தா எனக்கு என்ன, அது சரி இவன் கரெக்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா தங்கச்சி சாப்பிட்லாமா? நாங்கள் சாப்பிட்டோமே. ஐயோ இவன் வேறு மாட்டி விட்டாலே, அட பாவி உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, சாரி மச்சான் அவள் கம்பல் பண்ணா அதுதான், சரி சரி இவ்வளோ நேரம் கழித்து வரும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். அதுக்குள்ளே இவங்க சாப்பிட்டு ரெடியாக இருக்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஏர்போர்ட் போகிறீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது. ஸோ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உள்ள போங்க அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே நீங்கள் அழுகிற மாதிரி நிற்க அவங்க கைப்பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு வரான் அங்கேயே. ஸோ நீங்கள் அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது வரைக்கும் எனக்கண்டு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கண்ட வந்தது, நீங்களும் இப்போ கிளம்பும் போது ஒரு மாதிரி வலிக்குது அப்படிங்கிறீங்க. நான் இப்போது இது தற்காலிகம்தான், சீக்கிரமே வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு உன்னை பார்க்க வருவேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அடி கிஸ் பண்ண அப்படிங்கிறீங்க. சரி அப்போ போகிற வரைக்கும் தாங்குற மாதிரி, அதான் வீட்டில் வச்சு எடுத்துக்கிட்டீங்களே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. ஆனால் இந்த லிப்ஸ் அப்படின்னு அப்படியே இழுத்து கலப்பெலாம் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை நான் அவ்வளோ ஒன்றும் கலர் இல்லை, மாநிலம் தான், எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நான் அங்கே பார்க்கல, வேறு இங்கே சீ ஏச்சி அதை சொல்லலடி மனசை சொன்னேன், அது ப்யூராக இருக்குது அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு
உன்னை பற்றி நான் கொஞ்சம் விசாரித்தேன், அதான் அப்படிங்கிறான். என்னை பற்றியா? நீ யார் என்னன்னு அங்கே பார்த்து விசாரித்தேன். அப்போ எல்லாரும் சொன்னது அந்த பொண்ணு தனியாக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, தனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தை கூட விடாமல் அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் எது பிடிக்குதோ பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கும், நல்ல பொண்ணுன்னு. ஸோ இப்படி ஒருத்தியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்களுக்கான கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டு அவங்களுக்கு டீப்பாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு பிரியா விடை போய்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கண்ணீரோட நீங்களும் அவனுக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி வருவான்னு வீட்டுக்கு வரீங்க. ஸோ இங்கே ஊருக்கு போய் இறங்குனதுமே அவங்க அப்பா அம்மா முன்னாடி அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நிற்க, சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. நான் ஸ்ரீலங்கா போனேன்ல, அங்கே ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி அவனும் அவனோட லவ் ஸ்டோரியை சொல்லி உங்களை பற்றிலாம் சொல்ல, நாங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு அம்மா அப்பாலாம் ரொம்ப வந்துட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிக்குன்னா அவள் எப்படி இருப்பா அவளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் சொல்ல, அது நீங்கள் அவளை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அவளுக்குன்னு யாரும் கிடையாது, அதனால் நம்ம இங்கே வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம், அவளுக்கு அதில் சம்மதம் தான், அவளை நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டுமா, நீங்கள் சம்மதம் சொன்னாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச அம்மா அப்பாவுக்குன்னா வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவனுக்கு வந்துட்டு அண்ணன் இருக்கார். ஸோ அண்ணா அண்ணி அவங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களும் வந்துட்டு யோஞ்சன் தான் பிரதர், அவன் வந்து கேத்தி தான் அவன் ஒய்ஃபு. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் ஹாப்பி ஓகே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹென்ரி ஹெர்லின்னு 2 பசங்க இருக்காங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஸோ எல்லாருமே சித்தப்பா கல்யாணம்னு அந்த குழந்தைங்களுக்கு குஷியாக இருக்குது. ஸோ மொத்த ஃபேமிலியும் ஓகே சொன்னதும் அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஸோ அவங்கக்கிட்ட கால் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு பேசுகிறான், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் போய் ஒரு நாள் ஆச்சு இன்னும் கால் பண்ணலேன்னு இருக்க. அவனும் வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான். ஸோ வந்து நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணதுமே அது வீட்டில் வந்து பேசினேன், இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஜர்க்காக, நீ ஒன்றும் பயப்படாத, நான் சீக்கிரமே சம்மதிக்க வைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஏண்டி ஒரு மாதிரி ஏமாத்திடான்னு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் இல்லை, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்படி பேசுகிற மாதிரி பேசிவிட்டு நல்லா இருக்கே சாப்பிட்டியா அதோட முடிச்சுட்டு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு சிரிக்கிறான். எனக்கு சர்ப்ரைஸ் டி பேபி அப்படின்னு. இங்கே உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை என்னை நேரத்தை பார்த்து என்ன ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எந்த அம்மா எனக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க, நீயும் என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை நினச்சி அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு யாருமே இல்லையேன்னு ஒரு தனிமையாக இருக்கிறத இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க. இத்தனை வருஷமாக அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவனோட வாழலான்னு ஆசையில் இருக்க, இப்படி சொல்லிட்டானுன்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நீங்கள் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து கோலம் போடலாம் அந்த வாசலில் அப்படின்ட்டு பக்கெட் தண்ணி தொடப்பத்தோட கதவை தந்துட்டு வெளியில் வந்தால் அங்கே அப்படியே கையை கட்டி அவங்கள ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் நிற்க, நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனையோ அப்படின்னு கண்ணை நல்லா கசிக்கிட்டு, கண்ணை முடிச்சுட்டே கனவு காண்றமா அப்படிங்கிறாரு. பார்க்க, கனவுலாம் இல்லை, நான் சித்திர தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனை உங்கள் கையில் இந்த பக்கெட் தண்ணியில் அப்படியே கொஞ்சம் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படியே தெளித்து விட, அப்படின்னு பார்க்குறீங்க. நல்ல வரவேற்படி விளக்கமாத்தோட அப்படிங்க. சாரி அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு பக்கெட்டை உரமிச்சிட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறது, என் வீட்டில் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஒத்துக்கிற மாதிரி தெரியல, அதான் சரி தான் போங்க, நீங்கள் வேணாம் ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அப்படியே உங்க கூட இங்கே செட்டில் ஆகலான்னு வந்துட்டேன் அப்படின்னு அவன் பாட்டு பேசிட்டு வீட்டுக்குள்ளே போக, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பின்னாடி நீங்கள் குடுகுன்னு ஓடி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா தான் சொன்னனே, வீட்டில் ஒத்துக்கலடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக உன்னை விட முடியாது, எனக்கு ஃபேமிலி முக்கியம்தான், நீயும் முக்கியம் இல்லை, அதான் அவங்கக்கிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அப்படி அவங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்தா அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்கடி, அப்புறம் என்ன சமாதானப்படுத்திக்கலாம், ஓகேவா, கட்டிக்கலாமா அப்படின்னு அவங்கள வந்து ஹக் பண்ண, நீங்கள் டக்குன்னு ஒன்று பிடிச்சி தள்ளி, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஏன், அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம், அப்படி பண்ணிக்க வேண்டாம், அது சாபம், நீங்கள் போயிருங்க, உங்கள் வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ அப்படின்னு அப்படியே கிட்ட வர, நீங்கள் அழுகையோட, நான் இத்தனை வருஷம் தனியாகவே இருந்துட்டேன், எனக்கு அது பெருசாக தெரியல, உங்களை குடும்பத்துலேருந்து நான் பிரிக்க விரும்பலை, அது ரொம்ப கஷ்டம், இருந்து அப்படி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம், பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கிடைக்கலாட்டியும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், எங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி வாசலை கை காட்ட, அடி பாவி வந்த வரைக்கும் லாபம் வாடான்னு சொல்லிட்டு இப்போயே கல்யாணமே குடும்பம் நடத்துவேன்னு பார்த்தா போடான்னு விரட்டுற அப்படின்னு அவனவை பார்க்க, நீங்கள் அப்படியே அழகியோட, இங்கே பாருங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது,
பெற்றவங்கள சாபத்தை வாங்கிட்டு நம்ம ஒன்றும் நல்லா இருக்க முடியாது, நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அவனை விரட்டிகிட்டு இருக்க. அடியே நீயே விட்டா வெளியே தெளிக்காத சத்திரப்போல, சும்மா சொன்னேன்டி அப்படிங்கிறான். எது அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், உடனே கண்ணில் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுமே அப்படின்னு அவங்க கண்ணீர் துடைக்க கையில் டப்புன்னு அடிச்சு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் காது மந்தமா கேட்கலையானே, உங்கள் காதை பிடிச்சிடுத்து, ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கா எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு கிட்டவன் சொல்ல உங்களை அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு ஓட 2 பேரும் வீட்டையே சுற்றி அடிக்க தரத்தா அவன் ஓட அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க. ஸோ நீங்கள் அப்படியே மூச்சு வாங்க கையில் மாட்டினீங்க அவ்வளோதான் அடிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் மாட்ட மாட்டேன் நீ அப்படின்னு வந்து அப்படியே பின்னாடிலேருந்து வந்து அவங்க ஹிப்போட ஹோல் பண்ணி அவங்கள தூக்கி சுற்ற அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் ஐயோ விடுங்க அப்படின்னு அப்படியே அவங்கள கீழே இறக்கி விட்டு அவங்கள அப்படியே திருப்பி அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண, நீங்களும் நான் இறுக்கி ஹக் பண்ணிக்க. கண்ணிலேருந்து வர டியர்ஸ் அவனோட ஷர்ட்டை நினைக்க எதுக்கிடி அழுவுற அப்படிங்கிறான். நான் பயந்துட்டேன், எப்படியா பயமுடுத்துவீங்க அப்படிங்கிறீங்க. நீ தான் மேடம் தான் என்ன பெருசாக பயமுடுத்திட்டீங்க. நான் என்ன பண்ணேன் அடி பாவி, வந்தா ஒருத்தனை சரி வான கல்யாணம் பண்ணிக்காம விரட்டி விடுற நீ அப்படிங்கிறான். அது அப்போது உனக்கு என்னை விட ஃபேமிலி தான் முக்கியம். அப்படி இல்லை, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி முக்கியம் இல்லையா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது தப்புன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம இவ்வளோ ஃபேமிலியை எல்லாத்தையும் விட்டுட்டு இவளுக்காக வந்துட்டோன்னு அப்படி ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சாலும் அந்த லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீலிங்ஸ் ஆடுறதில்ல. அச்சோ இதுக்கப்புறம் உனக்கு ஃபீலிங்ஸே இல்லடி, எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன் உன்னை பார்க்கணுன்னு துடிச்சிட்டு இருக்காங்க, ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே, போகலாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ப்ரைவசி இருக்காது. அதுக்கு அதுக்கு ஊருக்கு போனதுலேருந்து அப்படி தவிச்சு போயிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் தானே அது ஊருக்கு போய் என்னையோட 2 நாள் ஆச்சுல, அதுக்கு அதுக்கு அப்படின்னு அப்படியே உங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு கண்ணை அப்படியே பார்த்தா எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கதை சாத்த வேண்டாம் அடிக்கிறீங்க, எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அப்படியே ரூம்குள்ளே தூக்கிட்டு வரான். ஐயோ மோசம் நீங்கள் அப்படின்னு அவனை தள்ள, அவனை விடாமல் அப்படியே மேலே விழுக நான் காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறிய, அதை மறந்துட்டல, சரி சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்க வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அவன் கார்லேருந்து எதையோ எடுத்துகிட்டு வர, என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்க, அது சேஃப்டி அப்படிங்கிறான். அட பாவி இதெல்லாமாடா எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அவனும் வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணணும், சரியான பிளான் தான் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்க அவனும் வந்துட்டு அடுத்த நிமிஷம் கிஸ் பண்ணி அப்படியே 2 பேரும் அப்படியே வந்துட்டு லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் படுத்துட்டுருக்க, அவனும் அவங்க தலையை கோதி பேசாமல் இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க, இல்லடி எனக்கு இப்படி உன் கூட அப்படி ஜாலியாக இருக்க தாண்டி பிடிச்சிருக்கு, பேசாமல் இங்கே இப்படியே இருந்துடலாமா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறான். அது சரி, அப்போது எனக்கு ஃபேமிலி தரேன்னு சொன்னது அதெல்லாம் மாற மாட்டேனே, நீ நான் நமக்கு அப்புறம் குட்டி குட்டி பேபிஸ் நம்ம ஃபேமிலி எப்படி அப்படின்னு உங்களை பார்த்து கண்ணடிக்க உங்களை அப்படின்னு அடிக்கிறீங்க. டாடி நீ தானே ஃபேமிலி கேட்ட, அது இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் காட்டுறேன்னு சொன்னீங்களே, அது எப்போ தோணுதோ அப்போ போகலாம், எப்போ தோணும் போது போகலான்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி சரி சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சரி அப்புறம் உனக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் எடுத்துக்கோ, அப்புறம் இங்கே யார்ட்டா சொல்லணுமா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரெடியாக. ஆமாம் இத்தனை வருஷமாக இங்கேயே இருந்தாச்சு, இப்போ நான் கிளம்பும்போது அக்கம் பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு விசா இதெல்லாம் வேணும்ல, ஸோ அதெல்லாம் கூட அவன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு மேரேஜ் ஆனதும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி சில பல முக்கியமான விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிறதா சொல்லி அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இத்தனை வருஷமாக நீங்கள் படிக்கும்போது ஆசிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் வீடு பார்த்து தனியாக வந்திருப்பீங்க காலேஜ் வரும்போது தான். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவங்களுக்குலாம் ஆச்சரியம் தான், பரவாயில்லையோ ஐடல் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க வந்து அவங்கக்கிட்ட நம்பர்லாம் வாங்கிட்டு அவன் வந்துட்டு கரெக்ட் நல்ல ஆளாக இந்த மாதிரி விசாரணைலாம் பண்ணி தான் அனுப்பி விடுறாங்க. ஸோ டேங்க அப்பா சும்மா சொல்லக்கூடாதுடி, உனக்கு இந்த அளவுக்கு யாரும் இல்லைன்னு ஒரு ஊரையே சம்பாரிச்சு வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி இல்லை, நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன், அதான் நல்லா பேசுவேன், இல்லை எல்லாருக்கும் நல்லதும் பண்ணுறேன், அதுதான்
அப்படின்னு சொல்லிட்டு உன் நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பாக நடக்காதுடி. என்னை பார்க்குறவங்களாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்கடி, ஏதோ ஒன்று நான் கடத்திட்டு போகிற மாதிரி. கண்டிப்பாக கடத்திட்டு தான் போகிறேன், பட் அவங்க நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் இல்லை, என்ன பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா அந்த கடைக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு 2 பேரும் அந்த கடைக்கார்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே இருந்த புக்ஸை அவனுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த ஞாபகங்கள்லாம் வருது. நீங்கள் அந்த புக்ஸை படிச்சிங்களா? படித்ததுக்கப்புறம் தான் லவ் அதிகமாச்சுடி அப்படின்னு காதில் சொல்ல நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அந்த வீதியில் எப்படி மீட் பண்ணிங்க அதே மாதிரி இப்போ கையை பிடிச்சி அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வரீங்க. நீங்கள் ஒரு ஐடல் என்ன இப்படி அப்படின்னு அப்படியே நீங்கள் கேட்க, எத்தனை டைம் கேட்டாலும் அதுதான் எனக்கு ஒன்று பார்த்ததும் பிடிச்சிருச்சு, தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி மறுபடி இதோட காலையிலேருந்து 100 டைமுக்கு மேலே கேட்டேன், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. ஊருக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், நீ படிப்பை கண்டினியூ பண்ணுற, நான் உன்னை அடிட்டு ஆகணும் அப்படியே அவங்க ஹிப்பை அப்படியே வந்துட்டு டைட்டாக பிடிக்க, இது ரோடு அப்படின்னு கையில் அடிக்கிறீங்க. நான் மட்டும் வீடு நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க சரியான காஜி அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு அப்படியே கிட்ட வரான், ரோட்டில் கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே நீங்கள் வரீங்க, சிரிச்சிட்டே பின்னாடி வரான். ஸோ இப்படியே வீடு வந்து சேர அப்படியே அந்த 1 டே அங்கேயே உங்களோடையே தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். அந்த வீட்டோட மெமரிஸ்லாம் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ வீட்டை விட்டு போகிறோம், இனிமேல் இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டோம் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு இந்த வீட்டை விட்டு போக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏன் கஷ்டப்படுற? இதுக்கப்புறம் நீ எப்போ கேட்டாலும் இங்கே வரலாம், வர முதல்ல இந்த வீட்டே தங்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. இது ரெண்டலுக்கு இருக்கிறேன், யாருக்கு வேணாலும் வாடகைக்கு விடலாம். அப்போ எப்படி? இது என் பிரின்சஸ் இருந்த வீடு, இதை போய் நான் விடுவேனா? வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க, எல்லாம் உனக்காகடி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருந்திருப்பீங்க, அதனால் அந்த மெமரிலாம் போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவன் தான் அதை சொன்னனால இப்போ உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறான். உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏறினது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கையை இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்கல்ல அப்படிங்கிறீங்க. ஐயோ முடியலடியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிடு, இந்த வாய் ரொம்ப பேசிகிட்டே இருக்குது, கொஞ்சம் அதுக்கு ரிலாக்ஸ் கூட அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ஃப்ளைட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க எதுவாக இருந்தானே நான் கோட்டை எடுத்து 2 பேர் ஃபேஸையும் அப்படியே மூடிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒரு வழியாக ஊர் வந்து சேர்றீங்க. ஸோ கொரியா வந்து இறங்குனதுமே அப்படியே அவங்க ஃபேமிலியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக ஆவலோட. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்களோட கையை பிடிச்சிட்டு ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி அப்படியே கீழே நடந்து வர, ஐயோ அந்த பொண்ணை பார்க்க நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேத்தி அவள் பசங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே நீங்கள் வரீங்க, அவங்கள பார்த்ததும் மூஞ்சி அப்படியே டல்லாகுது. அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து, அவங்க அப்பா மட்டும்தான் சிரிச்சிட்ருக்காரு, அஞ்சனும் சிரிச்சிட்ருக்கான். சரி தம்பிக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த கலர் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, அம்மா தான் என்னங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவர் அப்படியே ஒரு மாதிரி, கலரில் என்ன இருக்குது, மனசு தான் எல்லாம் முக்கியம், அந்த பொண்ணை பற்றியும் பையன் சொன்னதுக்கு உனக்கு தெரியாது அப்படிங்க இருந்தாலும் ஒரு அம்மாவாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அதை விட அவங்க அன்னைக்குனா ஐயா இது என்ன இவ இப்படி இருக்கா, இவளை போய் ஐயோ ஐயோ உன் தம்பிக்கு மூளை மழுங்கி போச்சா, நம்ம கலர் என்ன அந்த பொண்ணோட கலர் என்ன, அது பை கலராக முக்கியம், அது இல்லாமல் நீ ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், உன் மைண்ட் செட்டை மென்டாலியை மாற்றும் போதோ அப்படின்னு கொஞ்சம் திட்டினாலும் கேத்தியோ இவ்வளோ பார்க்கவா காலையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே கால் கிடக்கணுண்டா, பசங்களா வாங்கடா போகலாம் அப்படின்னு தான் பசங்களை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து பார்க்க யோசிச்சிடும். அமைதியாக நில்லுடி இல்லை அடிச்சு பல்ல கட்டிடுவேன்னு திட்டி அங்கே நிற்க வைக்க, அவ்வளோ அப்படியே மூஞ்சில் எல்லாம் கொல்லும் வெடிக்க செம்ம காலில் நின்றுட்டுருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து இறங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ டக்குன்னு யோசிச்சுன்னு நீங்கள் தேங்கோட கையை விட பார்க்கணும் விடாமல் என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு அவங்க கையை இறுக்கி பிடிக்க, இல்லை அங்கே அப்படின்ட்டு அவங்க அவங்கள குறுன்னு பார்க்கறத பார்த்து ஒரு மாதிரி இருக்கு. சும்மா ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சிருப்பான். ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்கள பார்த்தது தெரிஞ்சு அவங்களுக்கு தான் அவங்கள பார்த்ததும் ஷாக். ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்கள பெருசாக சர்ப்ரைஸாக இல்லை, அவங்களுக்கு தான் அவங்கள பார்த்தது சர்ப்ரைஸு. ஸோ வந்துட்டு அவனும் மாம் டாட் இதான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நம்ம ஒரு ஸ்டைலில் அப்படியே வந்துட்டு காலில் விழுக்க போகிறீங்க. அவங்களும் ஒன்றும் புரியாமல் பார்க்க, அது உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நல்லா இருமா அப்படிங்கிறாரு. பட் அவங்க அம்மா வாயே திறக்கலை. நீங்கள் அது சரி பிடிக்கலையோ, இவர் நம்மளை பற்றி எதுவும் சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கருக்கன்றிருக்கு. அதுக்கு அடுத்தது இதே அண்ணன் வணக்கம் அப்படிங்கிறீங்க, இதே அண்ணி வணக்கம் அக்கா அப்படிங்கிறீங்க. பட் அவங்க உங்களை பார்க்க அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இது என்னடா கொடுமை, ஹாய் குட்டீஸ் அப்படின்னு 2 பேர்த்தையும் பார்க்க, அதுங்க 2 அதுக்கு மேலே மூஞ்சி திருப்பிக்குது. சுத்தம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்க பார்க்க, உங்கள் சித்தியாக வர போகிற ஹாய் சொன்னா
பதில் கூட ஹாய் சொல்ல மாட்டிங்களா அப்படிங்க. ஹாய் அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. பட் பையன் வாயை திறக்கல. ஏன் இவர் பேச மாட்டாரா? அவனுக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேத்தியை ஒரு பக்கம் இழுத்து நிப்பாட்டிக்கிறாளே தவிர பேசவே இல்லை. யோஞ்சனும் இங்கே பாரு, ஒழுங்காக பிஹேவ் பண்ணு, இப்பெல்லாம் பண்ணாத, அந்த பொண்ணுக்கு வருத்தமாக இருக்கும்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நேரம் நின்னது டைம் வேஸ்ட்டு. ஊழ் வந்து சேருங்க, நல்லா பிடிச்சிருக்கான் ஒரு பொண்ணு, கறி சட்டி மாதிரி அப்படி எப்படின்னு அந்த பொண்ணு திட்டிக்கிட்டே அப்படியே கேத்தி கிளம்பி போக உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்படியே திரும்பி கூட போயிடலாமாங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. காங்க பார்க்குறீங்க. அது நான் வந்தது எதுவும் தப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனோ ஏய், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்ன, அவங்கள இல்லை. இல்லை, இங்கே இருக்க யாருக்குமே நான் வந்தது அவ்வளவா. ஏன் அப்பா அண்ணலாம் ஹாப்பியாக இல்லை? ஆனால் உங்கள் அம்மா அண்ணி பசங்க இங்கே பார், அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அண்ணி கோக்காரங்க, பட் நல்லவங்க தான். அவங்களுக்கும் புரியும். உன்னோட பற்றி தெரிஞ்சுக்கும் போது அமைதியாகிடுவாங்க. அம்மாவுக்கு அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுல நிறைய விருப்பம் இருந்திருக்கும். ஸோ நானும் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தனால அப்படி இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ போட்டு எதையும் குழப்பிக்காத அப்படிங்க. அவங்களுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அவன் சொல்கிறானே, அவன் கூட வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து பெருசாக யாரும் மூஞ்சி கொடுத்தெல்லாம் பேசலை. அவங்க அப்பா அண்ணன், ஆனால் அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல. ஸோ அவங்க கிளம்பி போக இவனும் கிளம்பி போயிட்டா. நீங்கள் தனியாக தான் வீட்டில் இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்குது. கல்யாண வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க வந்து பெருசாக அவங்க அம்மாவும் சரி அண்ணியும் இன்வால்வ் ஆகிக்கிறதில்ல. குட்டீஸுங்க கிட்ட கூட நீங்கள் பேசினாலும் அதுங்க கூட மூஞ்சி திருப்பிட்டு போக கஷ்டமாக இருக்குது. அவங்க அண்ணியும் உங்களை வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கிறதில்ல. ஐயா அப்படின்ட்டு நீங்கள் தொட்ட டம்ளர் கூட தொடுறதில்ல. அந்த மாதிரி இருக்க அந்த வீட்டில் எப்படி உங்களால் இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. சொல்லுமா அப்படின்ட்டு அவங்க திரும்பி நிற்க, எனக்கு தெரியுது உங்களுக்கு என்னை பார்க்க பிடிக்க இல்லைன்னு. நான் அவ்வளோ வடிவாக இல்லை, எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுன்னா புரிஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஆமாம், எல்லா அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். எனக்கு புரியுது, ஏதோ தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இனி அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்து நான் குழப்பம் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏம்மா நீ போயிட்டா அப்புறம் என் பையன் ஒன்று நான் தான் துரத்திட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வரத்துக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நானே சொல்லிட்டு போயிடுறேன், யாரோட எதுவும் இதில் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. அவனும் என்ன ஒரு மாதிரியாக இருக்க, கல்யாண வேலை நடந்துட்டுருக்கு, சீக்கிரமே நம்மளை பற்றி எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்பா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கின்றார், அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் கொஞ்ச நாள் என் ஊருக்கு போயிட்டு வருவா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் திடீர்னு யார் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த ஊரை ஞாபகமாக இருக்குது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏய், அங்கே இருக்கும்போது சொன்னேன், அத்தனை பேர் இருக்கும்போது கூட என்னை தேடினேன்னு. இப்போ நான் இங்கே இருக்கேன், என்னை விட்டு போகிறேங்கிற. அப்படி சொல்ல இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும். ஏன் அப்படியே போயிட்டு எனக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிடலாண்ணா? என்னடி உன் மனசு என்ன யோசிக்குதுன்னு கூட என்னால் சொல்ல முடியாதா? அந்தளவுக்கா நான் உன்னை காதலிச்சிருக்கேன்? எனக்கு தெரியும்டி, உன் முகரையே சரியில்லை. என்ன நடந்தது அடி நான் போட்டு உழுக்க, எதுவும் நடக்க இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறீங்க. எது? ஏன்? அது எனக்கு உங்கள் குடும்பத்தை பிடிக்கல. உனக்கு என் குடும்பத்தை பிடிக்கல, உனக்கு என் குடும்பத்தை பிடிக்கல, இல்லை என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலையா? அது அமைதியாக இரு கல்யாணத்து வரைக்கும், சும்மா எதையும் போட்டு குழப்பிக்காத. இல்லைண்ணா அமைதியாக இருன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதே கேட்காம நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, உங்களுக்கு அவங்க இருக்கவே கஷ்டமாக இருக்குது. ஒருத்தரும் மூஞ்சி கொடுத்து பேசாமல் எப்படி தான் இருக்க முடியும்? ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ அவங்க அப்பாவோட கம்பெனியில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆக அடுத்து உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ்னு அவன் வந்துட்டு பெருசாக எல்லோரும் முன்னாடியுமே சொல்கிறான். ஸோ ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறான், எல்லாருக்குமே பெரிய இதாக இருக்குது. இப்படி ஒரு ஐடியாவுக்கு இப்படியோ அப்படின்ட்டு அண்ணியோ நான் சொன்னால் கேட்கல பார், உன்னோட ஃபேன்ஸ் கூட இதெல்லாம் விரும்பலை அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் இதை அண்ணி கலரை மட்டும் பார்க்காதீங்க, மனசுன்னு ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவ தானே, உங்களுக்கு தெரியுமா அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்க, வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படின்ட்டு அங்கேருந்து வா அப்படின்னு உங்களை கூப்பிட்டுட்டு போயிடறான். அவங்க அம்மா கூட
இந்த பொண்ணு வந்ததுலேருந்து வீட்டில் ஒரே இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே கல்யாண நாளும் நெருங்குது. உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்களும் நான் பேசாமல் இங்கேருந்து போயிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனும் அதுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதாடி, ஏன்டி போகிறேன்ட்டே இருக்க அப்படின்ட்டு. அப்போது என்னை விட உனக்கு இந்த குடும்பம் தான். அவங்க சொன்னால் கேட்பேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படியா, சரிடி போ. ஆனால் நான் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ அப்படின்னு அவனை ஹேக் பண்ணிக்க. பின்ன எனக்கு நீ தாண்டி எல்லாம். நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் சும்மா போகிறேன்னு ஏன்டி என்னை சாவடிக்கிற? யாரோ ஒருத்தங்களுக்காக என்னை தூக்கி போட்டு நீ போவியா? அப்படி இல்லை. அப்போ பேசாமல் இரு, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்து எல்லாமே செய்கிறான். கிராண்டாக மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த வெட்டிங் கவுனில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவங்க அண்ணி கூட ஆனால் எங்கப்பா பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்கா, ஆனால் மேக்கப்லாம் போட்டால் செம்மையாக இருக்காளே அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. அங்கே வந்திருக்கவங்க கூட பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மி இருந்தாலும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச அவங்க அம்மாவுக்குமே அப்பாடான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க கைப்பிடிச்சி ரிங்க வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஸோ சம்மதம் சொல்லி அவங்க கையில் அப்படியே ரிங்க போட நீங்களும் அதேமாரி போடுறீங்க. அடுத்தவங்களை இழுத்து அத்தனை பேர் முன்னாடி அவங்க லிப்பில் நச்சுன்னு கிஸ் பண்ணி இவ என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிறத எல்லாருக்கும் பறைசாற்றான். ஸோ நீங்களும் ஹாப்பியாக கண்ணு டியர்ஸோட நான் ஹக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் அவங்க அன்னைக்கு தான் ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் நகருது. அவங்கள அப்படி தாங்குறான். அவங்க அம்மா கூட என்னடா இப்படி ஒரு பொண்ணு, ஏன் அவள் என்னமோ ஏதோ கொண்டு வந்த மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாய் விட அவன் கடுப்பாயிரான். மா உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் இப்படிலாம் பேச மாட்டீங்க. அப்படி என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது. சொல்கிற கேட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் இல்லாதவல்ல. அவளோட சொத்தை பூரா விற்றுட்டு எதுவும் இல்லாமல் இருக்கா. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை. அங்கே உள்ள மல்டி மில்லியனோட பொண்ணு தான் அவள். அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கப்புறம் அவள் அனாதாசிரமத்தில் வளர்ந்துருக்கா. அவளுக்கு சொத்து பத்து அதிகம். அதெல்லாம் அந்த ஆசிரமத்துக்கே குழந்தைங்களுக்கு இருக்கட்டும்னு எழுதி கொடுத்துட்டா. ஏன் நான் தங்கியிருந்த பீச் ரெசார்ட் கூட அவளோட தான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை கடைகளையும் அவள் தான் கட்டி கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் ஃப்ரீயாக. அவளை பற்றி எதுவும் தெரியாமல் பேசாதீங்க. ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவளை மாதிரி ஒருத்தி கிடையாது. அவளை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். கலர் மட்டும்தான் கம்மியே தவிர மற்றபடி அவகிட்ட குணம் அப்பா கடல் அளவு கிடக்குமா. இந்த கருப்பு கலரை வச்சுட்டு அவள் ரொம்ப அழகாக தான் இருக்கா. என் கண்ணுக்கு அவள் தேவதையாக தான் தெரியலா. உங்கள் கண்ணுக்கு அவள் தப்பாக தெரிஞ்சா அது உங்கள் கண்ணில் தான் ஃபால்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அவங்க அம்மாவோ என்னடா சொல்கிற அப்படிங்க பார்க்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாதவ இல்லை. கிட்ட எல்லாம் இருந்தும் மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறா. நீங்கள் பிச்சை போடணும்னு கூட யோசிப்பீங்க. அவள் அப்படி கிடையாதுமா. சொத்தவே தானமாக கொடுத்துருக்கா. அவளை மாதிரி ஒருத்தலாம் கெட்டப்பாலம்மா இங்கே தெரினாலும். இன்னொன்று தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளோட அப்படின்ட்டு அவனும் என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் உங்கள் பையன் தான், நான் கொஞ்சம் அத்துமீறிட்டு தான். ஆனால் அப்போ கூட அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி அழுது சீன்லாம் க்ரியேட் பண்ணலை. என் மேலே ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தா நான் திரும்பி வருவேன்னு. ஏன் இங்கே வந்து நான் அவள்கிட்ட பேசவே கிடையாது. அங்கே போயுமே என் வீட்டிலேருந்து ஒத்துக்கலைன்னு சொன்னேன். அப்போ கூட வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க, நீங்கள் இப்படி வீட்டை விட்டுட்டு வராதிங்க, அங்கேயே போயிருங்க அப்படின்னு தான் சொன்னாலே தவிர என் கூட இருன்னு அவள் சொல்லவே இல்லைம்மா. அவளை பற்றி என்ன தெரியும்னு நீங்களாம் பேசுகிறீங்கன்னு செம்ம கடுப்பாகி காய்ச்சி முடிச்சுன்னு கத்த. ஏன் இப்படி பேசுகிறீங்க, விடுங்க அப்படின்னு நீங்கள் கையை பிடிக்க. அமைதியாக இரு, நீ இப்படி அமைதியாக இருந்தனால தான் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அப்புறம் அண்ணி உங்கள் பையன் இப்போல்லாம் பேசுகிறானே, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சித்தி அப்படின்னு உங்ககிட்ட தான் வரான். ஸோ நீங்கள் கண்ணா அப்படிங்க பால் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ முதல் முறையாக வாய் திறந்து தான் பேரன் பால் கேட்குது. அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் பேசிக்க மாட்டான். எப்படி பேசுகிறான்னு பார்க்குறீங்க. அவள் காலேஜுக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை மட்டும் இல்லை, உங்கள் பையனையும் சேர்த்து தான் பார்த்துக்கிறா. உங்களுக்கு உங்கள் பையனை கூட பார்த்துக்க டைம் இல்லை, வெளியில் தெரியுறீங்க. அப்புறம் எப்படி எந்த நேரமும் ஃபோன் வச்சுருந்தா அந்த குழந்தை எப்படி பேசும்? அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விளையாடணும். அப்போ தான் அம்மா நீங்கள் பார்த்துக்கலன்னு சொல்லலை, இருந்தாலும் இவ்வளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு கேர் பண்ணனால தான் அவன் இன்றைக்கி பேசுகிறான். அப்புறம் ஹெர்லி அவளோட மார்க்கெல்லாம் இப்போது ஹையாக இருக்குமே, அதுக்கு காரணமும் இவ தான். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செய்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அன்றைக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்க. இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் தாண்டி அவளுக்கு வந்துட்டு தான் குழந்தை பேசினது அப்படியே தூக்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, என்ன இருந்தாலும் ஒரு தாயாக தான் பிள்ளை பேசலைங்கிற வருத்தம் இருந்திருக்கும். ஸோ அவங்கள அப்படியே பார்க்குறா கண்ணில் டியர்ஸோட. அவங்க அம்மாவை அப்படி தான். நீங்களோ இதெல்லாம் நான் எதையும் எதிர்பார்த்து பண்ண இல்லை, எல்லாம் எந்த குடும்பம்னு தான் நான் பண்ணேன் அப்படிங்க. ஐயோ மன்னிச்சிருமா, உங்ககிட்ட நான் எப்படிலாம் பேசிட்டேன்னு அவங்க அழுக. காங்கோ அப்படி பார்க்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதிப்படுத்த பார்க்க அவளை விடாமல் குற்ற உணர்ச்சியில்
நான் அப்போல்லாம் பேசியிருக்க கூடாதுமா, தப்பு தான், மன்னிச்சிடு அப்போல்லாம் கேட்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்களோ அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தடுக்க பார்க்க, நீ வாய மூடு, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அது நீ கல்யாணம் பண்ணி குழந்த பெற்றுக்கிட்டா, அதுவும் அந்த மாதிரி கருப்பா, அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா அதுக்கு தான் கஷ்டம், அந்த மாதிரி அதுவும் கஷ்டப்படணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அண்ணி அப்படின்னு கையை ஓங்கிடுறான் அடிக்க. பட் அண்ணியாக போயிட்டீங்க இல்லை. இதை கேட்டால் அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க கூட ஏதோ அண்ணன் பையனுக்கு ஒரு மேட்ச் இல்லைன்னு தான் நினச்சிருப்பாங்க தவிர இந்த மாதிரிலாம் பேசல. அப்படி பாவி அடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே கண்ணில் டியர்ஸோட குனிஞ்ச தர நிம்மரா. நீங்கள் அப்படியே நிற்க காங்க அவங்கள பிடிச்சி, ஏய் ஏன்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு, இதனால தான் கல்யாணம் வேணா நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா, கல்யாணம் ஆயும் கூட இப்போ வேணாம் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படி இப்படின்ட்டு, நான் கூட அதுதான் காரணம்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது அப்படிங்க. அப்படியே கண்ணில் டியர்ஸோட, அது இல்லை, வாய் பேசாதடி, என்னைக்காவது உன் கலரை நான் குறைய நினச்சிருக்கேனாடி, யாரடி சொன்னா இந்த கலர் குறைன்னு, இது தாண்டி கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கடி, நீ ஏன் கண்ணுக்கடி தேவையாக தெரியல, அது போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, என் பொண்டாட்டியை பிடிக்காத இந்த வீட்டில் இத்தனை நாள் நான் இருந்தது தப்பு தான், அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற யாரும் எனக்கு தேவையில்லை, இப்போ சொல்கிறேன், நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறேன், நீங்களாம் சந்தோஷமாக இருங்க, யாருக்கும் என்னால் பிரச்சனை வேணாம், வா போகலாம் அப்படின்னு கைப்பிடிக்க, இல்லை வேணாம் அப்படின்ட்டு, நீங்கள் நான் இந்த வீட்டை விட வரமாட்டேன், இப்போ கூட உனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியமா, அவங்க உனக்கெல்லாம் நல்லா செஞ்சுட்டாங்க, செஞ்ச வரைக்கும் போதும், வாயை மூட்டை என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சவன் அப்படியே எடுத்துகிட்டு போக, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல, யாருக்காக அங்கே இருக்க போகிறீங்க, அவனே கூப்பிடும் போது உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க முடியல, அந்த குழந்தைங்க தான் சித்தி அப்படின்னு ஓடி வந்து காலை பிடிச்சிக்குது, உங்களுக்கு கஷ்டமாக, பாவம் குழந்தைங்க அடிக்கிறீங்க அவங்கள. கண்ணா நான் அப்பப்போ வந்து சித்தியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன், சித்தியை இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல கண்ணா, அதான் சித்தி நல்லவங்க, சித்தி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் அடப்பிடிக்க, இப்போ அவங்களும் இல்லைடா அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. அப்படியே காங் நின்று என்ன அடிக்கிற மாதிரி பார்க்க, பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா, ஏதோ எனக்கு மன வருத்தம், இப்படி ஒரு சொந்த பந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு, மற்றபடி அந்த பொண்ணு கலரெல்லாம் நான் தப்பாகவே நினைக்கல, கல்யாணத்தில் வந்திருந்தவங்க கூட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு ஊரே சொந்தமாக இருக்கும்போது நான் ஏன்டா வேணான்னு சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லை, வந்த நாள்லேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது மட்டும் இல்லை, அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருக்கா, இங்கே யார் அவளை கஷ்டப்படுத்தினாலும் அமைதியாக தான் இருக்கா, ஆனால் சத்தியமாக இப்படி கேத்தி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா உன்னைக்கே கேத்திய அப்படின்னு முறைச்சி பார்த்து உன்னை கண்ணை பழுக்க வச்சுருப்பேன், இப்படியா பேசுவ ஒரு பொண்ணுக்கிட்ட, அறிவில்லை அப்படின்னு திட்டிட்டு உங்கள் கையை வந்து, சாரிம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி நானும் நடந்துக்கல, என்னை மன்னிச்சிடு. ஐயோ அத்தை எனக்கு அந்த கோவமெல்லாம் இல்லை அப்படிங்க. அப்பாவும் அண்ணனும் வராங்க. என்ன நினச்சி கேட்டு இங்கே யோஞ்சனுக்கும் செம்ம கடுப்பாகுது, அவனும் கேத்தி அடிக்க போக நீங்கள் தான் ஐயோ வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறீங்க. ஸோ கேத்தியும் உங்ககிட்ட சாரிம்மா மன்னிச்சிரு அப்படின்னு மனப்பூர்வமாக அவளும் மன்னிப்பு கேட்குது. இல்லை தப்பாக பேசிட்டேன், உனக்கு குழந்த பிறந்தா அது டால் மாதிரி இருக்கும், அதை நாங்கள்லாம் கொண்டாடுவோம், தப்பாக நினைக்காத, தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிரு, அழகுங்கிறது மனசில் தானே நிரூபிச்சிட்டோமா அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லோரும் இது பண்ண, ஆனால் நம்ம காங் தான் இப்போ மூஞ்சத்துக்கு வச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறதில்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு போய் கேட்க, ஓடி உனக்கு தான் குடும்பம் தானே முக்கியம், புருஷன் ஒருத்தன் இருக்கிறது தான் உனக்கு இது இல்லையா அப்படின்ட்டு அவனும் அப்படியே வேலைக்கு கிளம்ப, ப்ளீஸ் அப்படின்னு குறுக்க வந்து நிற்க, போடி காலேஜுக்கு லேட் ஆகுது சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படின்ட்டு அவனும் இன்றைக்கி காலேஜுக்கு போகல, ஏன் அப்படிங்கிறான். அவங்களோட இருக்கணும், எனக்கு வேலை இருக்குது, நீங்களும் போகக்கூடாது, இது ஆல்ரெடி அப்படின்ட்டு நகர்த்தி விட்டு போக, கதவை லாக் பண்ணிவிட்டு விட மாட்டேன் அப்படின்னு நிற்கிறீங்க, இப்போ தள்ள போறியா இல்லையா அப்படிங்க. அவனுக்கு பிடிச்ச அதே ஒயிட் சாரி ஹிப்பு தட்டின மாதிரி, முடியாது அப்படின்னு ஹிப்பை வச்சு லாக்கை மறைச்சிக்கிட்டு இருக்க, டெம்ப்ட் பண்ணுறாளே டேய், அவன் உன்னை சிக்க வைக்க பார்க்குறா, கண்டுக்காத தள்ளுடி அப்படின்ட்டு நகர்த்தி விட்டு போக பார்க்க விடாமல் அவனோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, என்ன ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு லெப்பில் கிஸ் பண்ண, அவனும் அப்படியே சிரிப்பு வருது இருந்தாலும் அடக்கிட்டு கோவமாக இருக்க மாதிரி, ஏய் தள்ளு அப்படின்ட்டு அவங்கள நகர்த்த, நீங்களும் விடாமல் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு அவனை இழுக்க, எனக்கு கேட்கும் போது நீ தந்தியா, இப்போது இல்லை போ அப்படின்ட்டு அவனும் நகர்த்த, எனக்கு இப்போ நீங்கள் வேணும், இல்லை நான் ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பி போயிடுவேன், அவ்வளோ தூரம் வந்துருச்சா போயேன் அப்படிங்கிறான், நிஜமாக போயிடுவேன் ஒய்கொடி அப்படிங்கிறான். நான் போகிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கதை வரைக்கும் போக, அவனும் அப்படியே பேக்கை எடுத்து போகணும் சொன்னால் போயிடுவியா, அவ்வளோ குளிப்பாடி இரு இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் உருட்ட, நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் சாரியை ஒரு கீழே போட்டு அப்படியே மேலே பாயிறான்.
உன் மேலே அவ்வளோ கோவம் இருந்திருக்கு. கோவத்தெல்லாம் அப்படியே வந்துட்டு வன்மையாக பைட் பண்ண ஆ ஆ அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ணுறீங்க. உன்னை இதோட விட மாட்டேன்டி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டல அப்படின்ட்டு அவனும் கிஸ் பண்ணி, என் குழந்த வயிற்றில் பிறந்தா அது மேடம்க்கு சரியாகப்பட்டு வராதுன்னு ஓட பற்றியில் அடி இடின்னு அவனும் சொல்ல, அப்படி இல்லை அப்படின்னு டியோஸோட எனக்கு பயமாக இருந்துச்சு. எனக்கு குழந்த பிறந்து அவ்வளோ என்ன மாதிரி இருந்தா, எல்லோரும் சொன்ன மாதிரி நான் பட்ட கஷ்டத்தை அவளும் படுவாள்ல. என்கிட்ட அவ்வளோ சொத்து இருந்தோம், இத்தனை மக்களை சம்பாதிக்க அந்த பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைனா யாரும் என் பக்கம் கூட நின்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என் கலரப்படி, அதனால் நானும் நிறையா அனுபவிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்ல எல்லாம் புரியுது. ஆனால் நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காது, அவள் ஏஞ்சல் ட்ரீ அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விட்டு, இங்கே பாரு கண்டதையும் நினைக்காது, இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சால் குழந்தை நாளைக்கு பிறந்ததுக்கப்புறம் அவள் ஃபீல் பண்ணுவாடி அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பார்க்க ஃப்யூச்சரில் வரும்ல அதை சொன்னேன். அது சரி அப்படின்னு நீங்கள் பார்க்க அவனும் ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அப்படியே வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே லவ் மேக்கிங் நடக்குது. அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறான். நீங்களும் ஃபைனல் இயர் போயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ காலேஜ் வந்துட்டு முடிய போகிற தருவாய் தான். ஸோ எப்படியும் முடியும் போது உங்களுக்கு ஒரு 5-6 மாதம் ஆகும். அவனை தான் கூட்டிகிட்டு வந்து விடுறது இப்படியே தான் இருக்கேன். ஸோ பிக்கப் ட்ராப் அவனா வீட்டில் அப்படியே மாமியாரும் அந்த கேத்தியும் உங்களை தாங்க குட்டீஸுங்களும் உங்களுக்குள்ள சுற்றி வராங்க. இப்போ ஒரு நிறைஞ்ச குடும்பமாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ கேத்தியோ பார்க்கும் போதெல்லாம், சாரிடா தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு வயிற்றில் இருக்க குழந்தைகிட்ட கூட, சாரி கண்ணா நீ பையனோ பொண்ணோ, ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் அப்படி பேசிட்டேன், இந்த பெரியம்மாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க, ஐயோ அக்கா அதெல்லாம் நான் நினைக்க இல்லை, விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறா. ஸோ இப்படியே தான் ஹாப்பியான லைஃப். ஸோ அவங்களுக்கு நிறைய மாதத்தில் வளகாப்பு பண்ணுறாங்க, அத்தனை பேத்தையும் கூட்டி. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வளகாப்புலாம் போட்டிருக்கும் போது அந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்க அந்த அழகு செம்மையாக இருக்கீங்க. காங்கோ உங்களை பார்த்து அப்படியே கண்ணை சொக்கிட்டு அங்கேயே சுற்றி வரான். ஐயோ யாராவது கூட இருந்துகிட்டே இருக்காங்களே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலேடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ எப்போ தனியாக மாட்டுவீங்கன்னு இருக்க. ஸோ நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வர பின்னாடியே வந்துட்டான். என்ன பண்ணுறீங்க? காலையிலேருந்து தனியாக விடுறாங்களா? எப்பா இப்போல்லாம் முடிஞ்சு அப்படின்னு அப்படியே பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடி, செம்மையாக சும்மா கும்முன்னு இருக்க. உங்கள் ஊருக்காரங்களாம் வருவோம் எனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்கள அப்படியே வந்து கிட்ட நெருங்க. அது இப்போ என்ன பண்ண வரீங்க? தெரியாதா அப்படின்னு லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணி தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. எதுக்குடி அப்படிங்கிறான். ஓ இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கா அப்படின்னு வயிற்ற பார்த்து, அதுக்கு நான் தாண்டி சொல்லணும் அப்படின்னு அவங்க வயிற்றில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணி தேங்க்யூ அப்படிங்கிறான். அதுக்குள்ள என்ன என்னை பார்த்து என்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி எனக்கு இத்தனை பேர்த்த கொடுத்ததுக்கு, இப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் கொடுத்ததுக்கு அப்படி பார்த்தா நான் தாண்டி சொல்லணும். எவ்வளோ பேர் உன்னை பிடிச்சிருக்கு, இவ்வளோ சொந்த பந்தத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் தாம்மா சொல்லணும். ஒரு ஊரே திரட்டி வச்சிருக்கேடி அப்படின்னு அவனும் உங்களை கிண்டல் பண்ண, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அடிக்கிறீங்க. நிஜமா தாண்டி என் பொண்டாட்டியோட மனசு அவ்வளோ வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நாள் பிரசவ வலி வருது. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காங் தான் அப்படியே டென்ஷனாக இருக்கா. ஸோ அவங்க வந்து கேத்தி அவங்க அண்ணெல்லாம் வந்துட்டு, அதெல்லாம் நல்லபடியாக குழந்தை பிறக்கும்டா, டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட்டீஸுங்க ஆவலோட அவங்க குழந்தைய எதிர்பார்த்துருக்கா. உங்களுக்கு ட்வின் பேபி பிறக்குது. ஒன்று காங் மாதிரி பையன், பொண்ணு வந்து உங்களை மாதிரி. ஸோ டஸ்கியாக தான் 2 குழந்தையும் அப்படியே காங் கையில் வச்சுட்டு டியோஸோட அவங்கள பார்க்க, நீங்களும் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பாருடி செம்மையாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறான். அதுலேயும் பொண்ணை பார்த்தியா ஏஞ்சல், நான் சொன்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு காட்ட, நீங்களும் ஃபஸ்ட்டு பொண்ணை தான் பார்க்குறீங்க. அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் பையனை. ஸோ அப்படியே பொண்ணை பார்த்து காலை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன மாதிரி நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு நான் எப்போவுமே என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேண்டி, அவளுக்கும் என்ன மாதிரி ஒரு நல்ல புருஷனாக பார்த்து கட்டி வைப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ மொத்த ஃபேமிலியும் 2 குழந்தையும் வச்சு கொஞ்சிக்கிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்க. காங்கோ எப்படா குடும்பம்லாம் காலியாகும் உங்களை கொஞ்சலான்ட்டு இருக்கான். ஸோ குழந்தைங்க 2யும் அவங்க கையில் கொடுத்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு, அப்பா என் பொண்டாடி கிட்ட வர எவ்வளோ ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர, குழந்தைங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க, அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, இப்போ நான் உன்னை அப்படின்னு கிட்ட வர, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்டி ஜஸ்ட்டு ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். அவனோட அந்த அணைப்பில் பாதுகாப்பில் அப்படியே உங்களுக்கு இந்த உலகமே இவன் தான் அப்படின்னு நீங்களும் அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அவன் அப்படியே அந்த செஸ்ட்லேயே கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு அழகான
லவ் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ ஓகேடா, இது ஒரு குட்டி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் இந்த கலரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது சொல்லிடுங்க. என்னை பொறுத்த வரையும் கலரில் எதுவும் கிடையாதுப்பா, எல்லாம் மனசு தான் காரணம். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.